நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாவே நம்ம தம்பி நார்மலா உட்காருங்க, சரியா? ஏய், ஏன் முன்னாடியே இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும். பொதுவாவே நம்ம இந்த நிகழ்ச்சியில நல்லா இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பினரை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை ஏற்படுத்தி மண்டையை பிச்சுக்கிட்டு குழம்பி போற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை தான் ஏற்படுத்துவோம் நம்ம. அந்த வகையில இன்னைக்கு சொல்வதெல்லாம் போய் அதுல ரெண்டு கட்சியை சேர்ந்த சிலர் வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இங்க பாருங்க, ரெண்டு கட்சியில இல்ல, நாங்க தான் கட்சி. அவங்க ஏதோ ஒட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். தம்பி இருப்பா, இன்னொன்னு ஆறவே மிக்கல, கேட்கும்போது பதில் பேசினா போதும். இன்ட்ரோக்கெல்லாம் என்னால பொறுமையால இருக்க முடியாது. தெளிவா சொல்றதான் சொல்லுங்க. வெளியே போடா. இல்ல நீங்க இப்பவே இவ்வளவு ஒரு ஆதங்கமா இவ்வளவு திமிரா பேசுனீங்கன்னா ஏமா இவன்லாம் கூப்பிட்டு என்ன பாக்கிறதுக்கு வாயெல்லாம் பூச்சி மாதிரி இவ்வளவு அப்பாவியா இருக்காரு. இந்த பூச்சியெல்லாம் நசுக்கிடுவோம், பாத்துக்கோங்க, நசுக்கிடுவோம். தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சரி சொல்லுங்க. பாப்பா வேணா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா கிளம்ப சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. தம்பி இருங்கப்பா, உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எந்த கட்சி நீங்க? நாங்க சின்னவர் முன்னேற்ற கழகத்துல இருந்து வரோம். எங்களோட கட்சி கொள்கையே திராவிடம் தான். இவ்வளவுதான். உங்க பேரை கேட்ட தம்பி லூஸ் மாதிரி அதை தவிர எல்லாத்தையும் சொல்றீங்க. பேரெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கட்சி பேர் தெரிஞ்சுல, எங்க இருந்து வரும் சொல்லுச்சு, எங்க கொள்கை என்ன தெரிஞ்சுல, இது மட்டுமே மறந்து இருப்பான். எங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா? பைத்தியக்காரன். என்னப்பா இவ்வளவு பெருசு இருக்குமாப்பா? அதை விட பெருசு. 80 வருஷமா நாங்க தான். சரி இருப்பா, உன் பேர் என்னப்பா? என் பேரு அவங்க பேருக்கு எதுவுமே கிடையாதுங்க. எங்க பாருங்க எப்படி யோசிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு 2-3 சீட்டுக்காக நாங்க பக்கத்துல வச்சிருக்கோம். வேணானா சொல்லுங்க, கழட்டி விடலாம். நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு வரது. தேவெல்லாம் பேசுற நீ. இருப்பா, நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு ஊடால வர? தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேரு கதிர் அருவா. ஒண்ணு கதிர்னு வைக்க சொல்லுங்க, ஒண்ணு அருவான்னு வைக்க சொல்லுங்க. அதான கதிர். உனக்கு என்னடா? ஆமா, அவர் என்ன பேர் வச்சா உங்களுக்கு எங்க வலிக்குது தம்பி? ஏன்னா நாங்க தான் வெளிச்சம் கொடுக்கறதே. சும்மா இரு தம்பி. சரி, உங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனை? உன்னை பார்த்தாதான் ரொம்ப அமைதியான அப்பாவி பையன் மாதிரி தெரியுது. என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? அதாவது என்னன்னா, வேற வழியே இல்லாம இந்த இந்த இவனுக்கு கூடலாம் இருக்க வேண்டியதா இருக்கு. வாழ வேண்டியதா இருக்கு. இருக்காத. உன்னை யாரு இருக்க சொன்னா? கிளம்புன்றேன். அதான் சரிதானப்பா. நீங்க எதுக்கு வழியே இல்லாம அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லையே. நீங்க தனிச்சு போட்டியிட வேண்டியதானே தம்பி? முடியாது. டெபாசிட் கூட கிடைக்காது. டெபாசிட் கூட கிடைக்காதாப்பா? உண்மைதான். இவ்வளவு அப்பாவியா இருக்க பாருங்க. நீங்க நான் சட்டையை தூக்கிட்டு காலம் தூக்கி விட்டு அலையறீங்க. ஒரு அப்பாவி பையனை இப்படிதான் மிரட்டுவீங்களா? எங்களை வச்சுதான் ஜெயிக்கிறானுங்க அவனுங்க. அவங்கள வச்சுதான் ஜெயிக்கிறீங்களா? ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. நாங்க இருக்க போய் அவங்க 4 சீட் எம்பி இருக்கானுங்க. தனியா நிக்க சொல்லலாம். நிக்கிறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தைரியம் இருந்தா நில்லு. வரலாறு படிக்க சொல்லுங்க. தைரியம் இருந்தா நில்றா. இருப்பா, என்ன வரலாறு கொஞ்சம் சொல்லு தம்பி. ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லு. வரலாற சொல்லு. அங்க எத்தனையோ கட்சியை பார்த்தவங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க. அவங்க எல்லாம் அழிச்சு தும்சமாக்கி இன்னைக்கு வரைக்கும் கால் ஊண்டி நிக்கிறோம். எங்களுக்கு தனியா நிக்க தெரியாதா? சரி, அப்ப நின்னுட்டு போக வேண்டியதுதானே. அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க கூட்டணிக்கு வாங்க, நீங்க கூட்டணிக்கு வாங்க, ஒவ்வொரு கட்சியா போய் கூப்பிடுறீங்க? நாங்க ஒன்னும் கூப்பிடல, சும்மா பிஸ்கட்டை கழிச்சு விடுறோம். அவங்களாம் வராங்க வாலாட்டிட்டு. சரி, அதுக்கு நன்றி கடனும் இருப்பாங்க, ஏத்துக்கிறோம். பேசுற நீ அப்ப மத்த கட்சிக்காரங்க எல்லாம் சரி வெக்கமா இல்ல உனக்கு? இங்க பாரு தம்பி என்ன சொல்றான் பாரு. உங்களெல்லாம் பிஸ்கட் திங்கிறவங்கன்னு சொல்றான் தம்பி. உனக்கு கோவம் வரலையா? இந்த கோவம் வருதுதான். கோவம் நீ அவன் சட்டையை பிடிக்கணும் தம்பி. இந்த இடத்துல அவன் அடிக்க போகணும். பண்ண முடியாது அடின்னு சொல்றல. பண்ண முடியாது. ஏமா நீ சொல்லிட்டு போயிருவ. நாளை பின்ன அப்புறம் பேச்சுவார்த்தை வைக்கணும்ல. இவர் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணாதான் நீ ரொம்ப பாவப்பட்டவன்ற மாதிரி டிஆர்பில போட்டு உனக்கு ஒரு யூஸும் இல்ல. நீ வேற சும்மா இரு. ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. சரி தம்பி, நீங்க சொல்லுங்க, எதனால உங்களுக்கு இவர் மேல இப்படி ஒரு கோபம்? அப்படி என்னதான் நடந்தது? அவனுக்கெல்லாம் கோபம் கிடையாது, எங்களுக்கு தான் கோபம். ஒண்ணும் கேட்க முடியல அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுற. இப்ப மட்டும் அடி நான் மட்டும் மூடிக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். கம்முனு உட்காரேனா? எங்களோட சித்தாந்தம் அது கிடையாது. இப்போ அவனோட நிலைமை மதில் மேல் நடக்கிற பூனை மாதிரி இருக்கு. கொஞ்சம் அசஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்துருவாங்க. அந்த லெவல்ல தான் தள்ளி விட்டுருவானு. கீழே விழ மாட்டோம், தள்ளி விட்டுருவானுங்க. சரி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ சொல்லுப்பா, என்னதான் நடக்குது? ஒண்ணுமே இல்ல. நாங்க பேசுறத மட்டும், நாங்க சொல்றதை மட்டும் இங்க அவங்க செஞ்சா போதும். எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டு இருக்கணும். நாங்க என்ன தூக்கி போடுறோமோ அதை கவ்விட்டு பேசாம இருக்க சொன்னா இருக்க சொன்னா நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு சக மனுஷனை பார்த்து நான் தூக்கி போடுறது கவ்வு, நான் சொல்றத மட்டும் தான் செய்யணும், நான் கொடுக்கறதா சாப்பிடணும்ன்றது நியாயமே கிடையாது தம்பி. அதுவும் அவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கே நீங்க இதுதான் கொடுப்போம்னீங்கன்னா எப்படி தம்பி நியாயமா இருக்கும்? அப்பனா விலக சொல்லிடுங்க, அவ்வளவுதான். அப்படியே ஒட்டிட்டு இருக்காங்க, எதுக்கு தொங்கிட்டு இருக்காங்க? அத்து விட்டு போக சொல்லுங்க. சரி தம்பி, அத்து விட்டு போயிடுறியா நீ? எதிர்கட்சி எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை சீட் தராங்க, போக வேண்டியதானே? விட மாட்டாங்க. இல்ல ஏப்பா நீங்க தான் விட மாட்டேன்றீங்க, இழுத்து புடிச்சு. இங்க இவனுக்கு விட மாட்டானுங்க, மேல அவனுக்கு விட மாட்டானுங்க. சொல்லுப்பா, என்னதான்ப்பா பிரச்சனை? இவங்களுக்கு முன்னேற விடக்கூடாது.
ஸோ அதனால வளரவும் விடக்கூடாது. ஸோ இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு விடுற மாதிரி இழுத்துட்டு விட்டு பிடிக்கிற விதை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதப்பா. உனக்கு அரசியல் தெரியுமா? 80 வருஷம் அரசியல் ஃபீல்ட்ல இருந்திருக்கோம், பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா யார் இழுக்கணும் யாரை பிடிக்கணும்ன்றது? ஷோவோட ஆங்கர் என்னைய வா போ நீலாம் பேசுற தம்பி, போலீஸ கூப்பிடுவேன் தெரியும். நீ ஃபர்ஸ்ட் ஒருமையில பேச நீ பாட்டு. நீ தான் தம்பி வா போன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அப்ப வேணா போவான்னு பேசவா? தம்பி அப்புறம் என்ன? கம்முனு இருங்க, கடுப்பாயிடுவேன். வாசல்ல தான் நிக்கறாங்க. யார் நிக்கறா? போலீஸ்காரங்க. போலீஸ் உள்ள வர சொல்லுமா? ஏமா வாசல்ல நிக்கறவங்க உள்ள வர சொல்லுமா? உள்ள வந்தா முதல்ல உன்னைய தான் பிடிப்பாங்க. சரி வேணாம், அங்கே இருங்க. கம்முனு இருக்கணும். நான் பேச சொல்லும்போது பேச மாட்டேன். இப்ப கவுண்டர்லாம் நல்லா அள்ளி போடுவேல்ல. சரி அடுத்துட்டு போக வேண்டியதானே? அப்படி ஏன்பா இன்னும் இவங்க ஒட்டிட்டு இருக்க? அவங்க போற 4 பிஸ்கட் உனக்கு அவ்வளவு அவசியமா? வேணுமா? அப்புறம் எங்களுக்கும் சரி வேணும்னா 2 பிஸ்கட் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுறேன், வேற பிராண்ட்ல கூட போடுறேன். சும்மா சொல்றான், அதெல்லாம் தர மாட்டான் பிச்சைக்கார பையன். சரி உனக்கு எக்ஸ்ட்ராவா 2 பிஸ்கட் கொடுத்தா போதுமாப்பா? போதுமா? இவ்வளவுதான். இந்த பஞ்சாயத்துக்காக இவ்வளவு கூப்பிடுறாங்க. அதையாவது ஒழுங்கா தர சொல்லு. தருவீங்களாப்பா அவங்க கேக்குறத? அதாவது என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றானுங்க தர்றேன்னு, எலெக்ஷன் அப்போ கண்டுக்க மாட்டானுங்க. மக்கள் மாதிரி தான் எங்களையே ட்ரீட் பண்றானுங்க. என்னப்பா உங்க கூட்டணியில இருக்கவங்களே கண்டுக்க மாட்டேன்னு நீங்கலாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா மக்களை எப்படி பேச்சு சுதந்திரமே கிடையாது. தேர்தல் வரும்போது டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. நிறைய பேர் செல்வாக்கு இருக்கவங்க அந்த தொகுதி வேணும்னு கேட்கறாங்க, இவங்களும் அதே தொகுதி வேணும்னு கேட்கறாங்க. இப்படி இருக்கும்போது யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். இருக்காரு அவரோட ஓட்டு வாங்கி தானப்பா நீ ஜெயிக்கிற. கேக்குறத கொடுத்தா என்னப்பா? அப்படி எல்லாம் ஒண்ணும் ஜெயிக்கணும் அவசியம் இல்ல. வேணா தனியா நிக்க சொல்லுங்க. அப்படி எல்லாம் வந்து அந்த கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொல்லுங்க. இப்ப கூட நிறைய பேர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க கூட வேணா சேர சொல்லுங்க. போங்க. இது ஒரு நல்ல முடிவு. ஏமா எல்லாருமே கூப்பிட்டுட்டு தாமா இருக்காங்க, நாங்க தாமா போல. சரி சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு போனா சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாது. இத்தனை வருஷமா அவங்க கூட இருக்காங்கன்ற ஒரே காரணத்துலதான் உன்னை விட்டு போக முடியாம அவன் நின்றுட்டு இருக்கான்ப்பா. சரி ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடலாம். ஏன்னா நீங்க ஏதாச்சும் பண்ணி பண்ணி விடுங்க, இல்ல நாங்க வந்து அத்துட்டு போறோம், இல்ல பண்றதாலும் பண்றோம். முடிவா என்னதான்ப்பா சொல்ல வரீங்க? 2 பிஸ்கட் தான். 2 பிஸ்கட் என்னப்பா அவனுங்க இத்தனை ஒரு 5ஆவது வாங்கி கொடுங்க மேடம். அப்புறம் எதுக்கு இங்க வந்தோம்? 5ஆவது கேக்குறாங்கப்பா. நீ அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது முடிக்கலாம்ல. சரி 3க்கு முடிக்கலாம். சரி 3ல இருந்து 1 மேல வாப்பா. 4 கூடப்பா. பிச்சைக்கார பையன். உன பிச்சைக்கார பையன்றான்ப்பா. பிச்சை கார பையனா? நான் பிச்சை எடுக்கிற பையன் அவன். தம்பி அவன் பிச்சைக்காரன்றான்ப்பா. உனக்கு கோவம் வரலையாப்பா? அப்படியே சொல்றான். டேய் டேய் அடிக்காதடா. அடி யாரடா அடிக்குற? எங்களவே அடிக்குறியா? நான் அடிப்பேன். வெளிய போயிரோம் பாத்துக்கோ. அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க. ஏமா நீ ஏஞ்சி வெளிய போம்மா, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். தம்பி தாவெல்லாம் பேசி போம்மா, வெளிய போம்மா. ஆங்கர் கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கு, ஆங்கர் பண்ற மாதிரியா இருக்கு. நாங்க ஒண்ணா இருக்கிறது பிடிக்கல உங்களுக்கு. சரி இருப்பா, கடைசியா நீ முடிச்சு விடுமா, நீ முடிச்சு விடுமா. நாங்களே பஞ்சாயத்து பண்ணிக்கிறோம், நீ போம்மா வெளிய. ஆமா கிளம்பு வாங்க ப்ரோ, நம்மள போய் பண்ணி போய்க்கலாம். நீயாச்சும் சோவாச்சு. தம்பி 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 ச்சே. மக்களே நம்ம இன்னைக்கு இந்த 2 குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சண்டையை ஏற்படுத்தி 2 பேரும் மண்டையை பிச்சுட்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா எதிர்பாராத விதமா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அடுத்த வாரம் இன்னும் 2 குடும்பத்தை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு சண்டையை ஏற்படுத்தி உங்களுக்கு சுவாரஸ்யமிகு எபிசோடா கொடுக்குறோம். நன்றி மக்களே.